ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மேலான கிருபையினால 2வது மாதத்தின் இந்த வருஷத்தின் 2025 வருஷத்தின் 2வது மாதத்தின் 1வது நாளை ஆண்டு காண செய்தார். கடந்து போன ஒரு மாதமும் தேவ கிருபையினால காத்து கொண்டார். எவ்வளவோ நெருக்கடிகள், போராட்டங்கள், தேவைகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சகிப்பதற்கும், தாங்குவதற்கும், பொறுப்பதற்கும், தப்பி வைப்பதற்கும் உதவி செய்து கூடவே இருந்து ஒரு மாத காலமெல்லாம் காத்த அதே ஆண்டவர் இந்த 2வது மாதத்தின் முதல் நாளை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமாய் தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நடத்துவார். இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறது வரை ஆண்டவர் நம்மை கைவிடுவது இல்லை. யாக்கோபுக்கு அப்படியே வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட நான் வந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு கூட இருந்தால், நடந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்துகளும் இல்லை. அவரை விட்டு விட்டோம் என்றால் அவர் நிரந்தரமாக நம்மை கைவிட்டு விடுவார். ஆண்டவர் ஒரு முறை மோசையை பார்த்து சொல்லும் பொழுது, நான் உங்களோடு கூட வரேன் என்று சொல்வார். ஏன் ஆண்டவர் எங்கூட வரல என்று சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அடிக்கடி குணத்தை மாற்றுகிற ஆட்கள். நான் அப்படி அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றும் அளவு கைவிடுவதில்லை. நான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தேன். நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க நான் வல்லவர். எனவே அந்த வாக்குத்தத்தின்படியாக கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வரணும். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் ஜாதி இவ்வளவா இருப்பார்கள், உன் ஜாதி நட்சத்திரங்களுடைய போல எண்ணற்ற ஜாதியாயிருக்கும், கடல் மணலை போல இருப்பார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கானான் தேசம். எனவே நிச்சயமாய் நான் அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன். நான் வாக்கு மாற மாட்டேன். ஆனா நீங்க குணத்தை மாற்ற ஆளு. எனவே நான் உங்க கூட வரதில்லை. ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த தூதன் போய் உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு போவேன். இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என் கூட வரணும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறும். தாமதமெல்லாம் நடக்கும், அது முழுமையாய் நிறைவேறும். ஆமை ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது, கீழ்ப்படியாம போது வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு தாமதமாகும் அல்லது நிறைவேறுவதற்கு தடைகள் வரும். ஆனால் வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சந்ததிகளை குறித்த வாக்குத்தத்தம். ஆபிரகாம் ஒரு முறை சொல்லுவாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று சொல்லி. இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கு அவன் சந்ததி என்ற அடுத்த சந்ததி, அவன் மூலமாக தான் திரளான ஜாதிகள் உண்டாகும். அப்ப நம்முடைய பார்வை ஒரு குறுகிய பார்வை தான் இருக்குது. இந்த உலகத்துல செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைச்சா போதும், அதை வச்சு ஓட்டிடலாம், இந்த நாட்கையை முடிச்சிடலாம் நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஈசாக்கை பார்த்து சொல்லும் பொழுது, உன் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம் என் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து இருந்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, நீங்க அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஒரு பாரம்பரிய சபையில அல்லது விக்கிரக ஆராதனையில் ஆராய்த்து கொண்டு மீட்கப்பட்டு நீங்க என்ன செய்றீங்க? ஆவியோடு உண்மையோடு கூட தேவனை ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வேத வாசிக்கிறீங்க, ஆண்டு சமூகத்தில் தேடி வர்றீங்க.
இதனால யாருக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் உன் சந்ததிக்கு தான் ஆசீர்வாதம். ஆண்டு சொல்லும்போது சந்ததிகள் இவ்வளவாய் இருப்பார்கள், சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் காணாதை சுதரித்துக் கொள்வார். சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். அப்போ நம் படுகிற பிரயாசங்கள், பாடுகள், இவைகள் எல்லாம் சந்ததிகளுக்கு நான் பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கிறோம். சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் சொல்வேன், நீங்களும் சொல்லுவீங்க, ஐயா நான் வாழ்றதெல்லாம் என் பிள்ளைக்காக தான் வாழ்றேன், மகனுக்காக மகளுக்காக தான் வாழ்றேன், அவங்களுக்கு தான் உழைக்கிறேன், அவங்களுக்கு தான் சம்பாதிக்கிறேன், அவங்களுக்கு தான் சேர்க்கிறேன். இதெல்லாம் வேஸ்ட்டு. நீ பணமோ பொருளோ செல்வங்களே சேர்த்து வச்சேன்னா உன் பிள்ளை மனம் திரும்பாம அல்லது ரட்சிக்கப்படாமல் இருந்து எல்லாவற்றையும் அழித்து எல்லாம் சீர்வாயிரும். ஆனா நீங்க சேர்க்க வேண்டியது அப்படியெல்லாம் தேவ சமூகத்துல ஆண்டவர் வார்த்தைகளுக்கு கற்பனை கீழ்ப்படிந்து தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படியாக அவருக்காக வாழ்வோமானால் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. சந்ததிகளுக்கு தான் பொக்கிஷம், தான் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. எனவே தேவன் பாருங்க, சகரி எலிசபெத்து குடும்பம் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் பிரமாணங்களின்படியும் அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள், குடும்பத்தை நடத்தினாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தாரு, செல்வங்களை பிள்ளை சொல்ல கொடுத்தாரு, மலடி என்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, நன்மை செய்தாரு. சந்ததிகளை பாருங்க, யோவானை ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியான ஒரு வைராக்கியமான ஒரு மகனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சந்ததிகள் அது மூலம் ஆசீர்வதிக்கப்படுது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க சந்ததிகளை பெருக பண்ணுவார். எனவே அப்படி என்றால் நாம் ஆண்டு விட்ட சகல கற்பனைகளின்படியும் பிரமாணம்படியும் வாழ ஒப்பு கொடுக்கணும். நீ நேரம் கிடைச்சா மாத்திரம் தான் சபைக்கு வருவீங்க, நேரம் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நேரம் இருந்தால் தான் வேதத்தை வாசிப்பீங்க, நேரம் இருந்தால் தான் எதை செய்வீங்க. 10 மணிக்கு ஆராதனைன்னா நீங்க எப்படியே 12 மணிக்கு வந்துடுவீங்கன்னா ஆண்டவர்களை கொடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாது. எதாவது செய்ய முடியுமா? நீங்க அநேக நிர்விசாரம், நல்லா ஜெபிக்கிறீங்க, வேத வாசிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, எல்லாம் சரிதான். ஆனா தேவனிட்ட கற்பனையின்படியும் பிரமாணம்படியும் நடத்துவதற்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி கீழ்ப்படுகிறீங்களா? நடத்துறவங்களை கீழ்ப்படுகிறீங்களா? தேவனை கீழ்படுறீங்களா? ஏதோ நான் அப்படி சாதிச்சேன்னு சொல்றது இல்லை. எல்லாவற்றிலையும் நீங்க ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுத்து பாருங்க. எல்லாவற்றிலும் தேவனுக்காய் வாழ அர்ப்பணித்து பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை ஒரு மனுஷன் தடை பண்ணவே முடியாது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். பார்த்தீங்களா? தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்படி என்றால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் என்று சொன்னால் நம் பிள்ளை இடத்துல நிறைவேறும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியே, என் மகன் அப்படி இல்லை பாஸ்டர், ரொம்ப மோசம், கீழ்ப்படிய மாட்டேங்கான், ஜெபத்துக்கே வர மாட்டேங்கான், வேதத்தை படிக்க மாட்டேங்கான், சர்ச்சினாலே ஒழிச்சுக்கிட்டான் என்று சொல்றீங்களா? அல்லது ரொம்ப மோசமான பாவத்தில் போயிட்டான், மீட்க முடியாது நினைக்கிறீங்களா? அல்லது என் மகள் அப்படி ஆயிட்டா நினைக்கிறீங்களா? நீங்க ஒன்று மாத்திரம் செய்யுங்க. அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நிச்சயமாய் மகனை மகளை மீட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆனால் கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் பிரமாணப்படி ஆண்டவருக்கு பயந்து நீங்க ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை முதல் காரியத்தை ஆண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டு கொடுங்க. முன்னுரிமை ஆண்டு கொடுங்க. சபையில வருவதற்கு முன்னுரிமை கொடுங்க. தேவன் ஆராதி முன்னுரிமை கொடுங்க. ஆண்டவருக்காக நீங்கள் செய்வதற்கு முன்னுரிமை கொடுத்து பாருங்க. உங்க பிள்ளை ஒரு நாள் நிச்சயம், இன்றைக்கு நாளைக்கு நிச்சயமாய் கர்த்தர் மீட்டு கொண்டு வருவார் என்பதை மறந்துடக்கூடாது. ஏனென்றால் சந்ததிக்கு தான் ஆசீர்வாதம். பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்போ ஆபிரகாமுக்கு சொன்னாரு சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி,
உங்களை என்னை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரு, உங்க சந்ததியே ஆசீர்வதிக்கும்படியாக. இப்ப நம்ம ஆண்டுக்காக இருக்கும் பொழுது ஆண்டு என்ன செய்வாரு? என் மகனை ஆசீர்வதிப்பாரு. என் மகன் ஆண்டுக்கு பிரியமா இருக்கும்போது அவனுடைய மகனை ஆசீர்வதிப்பாரு. அவனுடைய மகன் ஆண்டுக்கு பிரியமா இருந்தா அவனுடைய மகனை ஆசீர்வதிப்பாரு. இதுதான் ஆசீர்வாதம். அதுதான் உங்களுக்கு, இதுதான் நன்மை. எனவே நீங்க ஓடி ஓடி பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு ஆண்டிடத்துல கீழ்ப்படிந்து அது என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க, அற்புதம் நடக்கும். மரியாள் சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்றாரோ அதை மாதிரி செய்யுங்க, அவர் சொல்றதுபடி செய்யுங்க. கீழ்ப்படிந்து என்ன செய்தாங்க? ஜாடியை நிரப்புனாங்க. என்னது? ரசமாய் மாறியது, குறைவெல்லாம் நிறைவானது. எனவே ஆண்டு என்ன சொல்றாரோ அதன்படியாக கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆண்டு ஆஸ்வதிக்க முடியும், உயர்த்த முடியும். நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவாரு, கூடவே இருப்பாரு. வேதம் சொல்ற வாசித்தோம் பார்த்தீங்களா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனவே நிச்சயமாக நிறைவேற்றுவாரு. அது நிறைவேறவில்லை என்று சொன்னால் நீங்க கவனிக்கணும், நீங்க சரியா கீழ்ப்படியல ஆண்டவருக்கு, ஆண்டுடைய கற்பனையை கீழ்ப்படியல. அதை புரிந்து கொள்ளுங்க. அப்படி வாழ்ந்து பாருங்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, பிள்ளைகள் செழிப்பா இருப்பாங்க, சீரோடு இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, தீமைகள் விட்டு நன்மை செய்வாங்க. நீ அதனால அதை குறித்து நீ கவலைப்படாத. ஆண்டவருக்காக அதிகமாக ஓடுங்க, செயல்படுங்க, கீழ்ப்படிங்க. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதம் இல்லை, இந்த உலகத்துல பூமியில எத்தனை வருஷம் வாழ்வதற்கு கர்த்தர் அனுமதித்திருக்காரோ அந்த நாள் வர தேவனுடைய கிருபை வல்லிடத்தில் உங்களையும் என்னையும் காத்துக்கொள்ளும். நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஒரு முதல் நாளுக்குள்ளால் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய கஷ்டங்கள் காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்புடுந்து செபிக்கிறப்பா, நீர் அவைகளை செய்து நிறைவேற்றும் வர எங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கைவிடாத நேசர், எங்களை கைவிடாதீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் கைவிடாதீங்க. நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.